இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் யூனிட் எக்ஸசைஸ் 5ல் இருக்கக்கூடிய தேர்டு சம் தான் பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த லைன்ஸ். 3 லைன்ஸை கொடுத்துட்டு இந்த லைன் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஏரியா அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ அதை இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ கொடுத்துருக்கிறது நான் வந்து கொஸ்டினை எடுத்து எழுத போகிறேன். ஒரு ட்ரையாங்கிளாக இருக்குது அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளுக்கான ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஏ, இது பி, இது சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏபிக்கான ஈக்குவேஷன் 3x + y - 2 = 0. அதே இது இங்கே கொடுத்துருக்கான் 5x + 2y - 3 = 0. இந்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், 2x - y - 3 = 0. ஓகேங்களா? ஈக்குவேஷனை வச்சு டேரெக்டாக வெறும் ஈக்குவேஷனை வச்சு மட்டுமே நம்ம வந்து இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த ஏ பாயிண்ட், பி பாயிண்ட், சி பாயிண்ட் இந்த வெர்டிசஸ்லாம் என்னென்னு கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ வெர்டிசஸ்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஈக்குவேஷன் இந்த பக்கம் எடுத்து எழுதிக்கும் போது இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி தான் எனக்கு வந்து வெர்டிசஸை கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? -2 ஈக்குவல் அந்த சைடு வரும்போது +2ன்னு வந்துடும். அடுத்து இந்த ஈக்குவேஷன் எழுதுறேன் 5x + 2y - 3 ஈக்குவல் அந்த சைடு வந்து +3ன்னு வந்துடும். அடுத்தது இதை எழுதுங்க 2x - y ஈக்குவல் டு -3 அந்த சைடு வந்து 3ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ 3 ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? அதாவது ஏபி, பிசி, ஏசி. ஸோ இதைத்தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். 3 ஈக்குவேஷன் எடுத்து எழுதியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ பாயிண்ட் பியை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 2y இருக்குது, இங்கே y இருக்குது. ஸோ அப்போ இதையும் 2yயாக மாற்றினா இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் y கேன்சல் ஆகுமா, எக்ஸை கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ அதை தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இன்ட்டு 2 அப்படின்றப்ப என்டையராக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். 3x × 2 6x + 2y = 2 2s are 4. செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதுகிறேன். 5x + 2y = 3. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ சைன் எல்லாம் மாற்றணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு, மைனஸாக இருந்தால் ப்ளஸ். 6x இப்போ சைனு கீழே இருக்க சைன் தான் நோட் பண்ணணும். 6x - 5x 1x அதாவது எக்ஸு 2y - 2y கேன்சல் 4 - 3 1. ஸோ x = 1. ஓகேங்களா? ஸோ x = 1 நம்ம எடுத்ததே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் தான். இது ரெண்டில் தான் எதுலையா ஒன்றில் போட போகிறேன். ஸோ அப்போ நான் வந்து ஃபஸ்ட்லேயே போடுறேன். ஸோ x = 1ன்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடும்போது 3x + y = 2, x வந்து 1ன்னு போட்டால் 2, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 2, இந்த 3 × 1 3, இந்த சைடு வரும்போது -3. ஸோ அப்போ -1. அப்போ என்ன வரும், y = -1. ஓகேங்களா? ஸோ அப்போ பாயிண்ட் வந்து பி பார்த்தீங்க அப்படின்னா என்னது 1, -1 ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா? பி இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு இந்த பாயிண்ட் ரெண்டுக்கும் ஜாயின் பண்ணக்கூடிய பாயிண்ட், ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு ஈக்குவேஷனை வச்சு இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஈக்குவேஷன் பிசிஏசி அதாவது 2 and 3. ஸோ இதில் 2y, இதில் -2y. அப்போ இந்த ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 2y கேன்சல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதான் பண்ண போகிறேன். செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எழுதுகிறேன். தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ 2 × 2x 4x, 2 × -y -2y, 2 × 3 6. ஓகேங்களா? ஸோ இது ப்ளஸ் இது மைனஸ் டேரெக்டாக ஆட் பண்ணாலே கேன்சல் ஆகுமா? ஸோ அப்போ நான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. ஏன்னா சேம் சைன்னா தான் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆல்டர்னேட் சைன், வேறு சைன். ஸோ அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 5 + 4 9x + 2y -2y கேன்சல் 6 + 3 9. ஸோ அப்போ x = 9x = 9, x = 9/9. இந்த 9 இந்த சைடு வரும்போது ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை நான் வந்து செகண்ட் இல்லை தேர்ட் ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். நான் வந்து தேர்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 4x - 2y = 6, 4 × y - 2y = 6, -2y = 6, இந்த 4 இந்த சைடு இருக்குது -4. ஸோ 2 -2y = 2, 2 = இந்த -2 இந்த சைடு வந்து -2. ஸோ -1 கேன்சல் பண்ணால் y = -1. தட் ஃபார் பாயிண்ட் சி பார்த்தீங்க அப்படின்னா 1, -1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும். ஈக்குவேஷன் இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் காமன் பாயிண்ட் இந்த ஏ தான். ஸோ அப்போ
இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ளஸ் ஒய், இங்கே மைனஸ் ஒய். ஒன்றுமே பண்ண தேவையில்ல. டேரெக்ட்டா 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணாலே போதும் தான். ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எழுதுறேன். 3x + y = 2. தேர்ட் ஈக்குவேஷனை எழுதுறேன். 2x - y = 3. ஸோ 1ஐயும் தேர்டையும் ஆட் பண்ணா 3 + 2 5x. இது கேன்சல் 5. அப்போ x = 5/5 1. ஸோ சப் x = 1 ஓகேங்களா. x = 1 இன் எந்த ஈக்குவேஷன் போடலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே போடுறேன். 3x + y = 2. 3 × 1 + y = 2. y = 2. இந்த 3 அந்த சைடு வந்து -3 -1. ஸோ x = 1, y = 1. அப்போ 1, -1ன்றது தான் பாயிண்ட் ஏ. ஓகேங்களா. இப்போ பாயிண்ட் ஏ, பி, சி 3 பாயிண்ட்டுமே எனக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா. 3 வெர்டெக்ஸஸ் ஒரு ட்ரையாங்கிளோட 3 வெர்டெக்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை வச்சு ஏரியா கண்டுபிடிக்கலாமா? ஸோ அதான் இப்போ செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு முந்தின சம்மில் என்ன செஞ்சோமோ அதை தான் இப்போ செய்ய போகிறோம். ஓகேங்களா. ஸோ வெர்டெக்ஸு பாயிண்ட்ஸ் தான் எடுத்து எழுதுகிறேன். ஸோ ஏ வந்து 1, -1, பி வந்து 1, -1, சி வந்து 1, -1. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? 3மே ஒரே பாயிண்ட்டு தான். ஸோ அப்போ 3மே ஒரே பாயிண்ட் அப்படின்னா 3 லைனும் சந்திக்கக்கூடிய பாயிண்ட்டு ஒரே இடம் அப்படின்னும். அப்போ ட்ரையாங்கிள் அது கண்டிப்பாக இருக்குது. அது கொடுத்துருக்க 3 லைனுமே எப்படின்னா இப்படி இருக்குது. ஸோ இந்த 3 பாயிண்ட்டு தான் காமன் பாயிண்ட்டு 3 லைன்ஸ்க்கு. ஸோ அப்போ கொடுத்துருக்கிறது ட்ரையாங்கிளே கிடையாது. ஸோ 3 லைனும் ஒரே பாயிண்டில் போகிற மாதிரி இருக்கக்கூடிய இதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 3க்கும் இதுக்கான ஏரியா கண்டுபிடிக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ அப்போ நான் இதை எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா, தி 3 பாயிண்ட்ஸ் ஆர் சேம். ஓகேங்களா. therefore these lines are concurrent. அதாவது 3மே ஒரே பாயிண்ட் வழியாக செல்லுது. therefore the area equal to 0. ஓகேங்களா. ஏரியாவே கிடையாது அப்படின்றத சொல்லிடலாம். 3 லைனும் ஒரே பாயிண்ட் வழியாக போச்சு அப்படின்னா அதுக்கு ஏரியாவே கால்குலேட் பண்ண முடியாது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தேர்ட் சம்மு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ ஒரு தடவை சொல்லிடுறேன். நம்மளுக்கு 3 லைன் கொடுத்துட்டாங்க. 3 லைனை வச்சு ஏரியா கேட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு லைனும் நான் இந்த மாதிரி அசியூம்ஷன் தான் எடுத்தேன். ஸோ இந்த 2 லைனும் இப்படி இருக்குன்னா 2 லைனுக்கும் காமனாக இருக்க பாயிண்ட் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அப்படின்ட்டு 2ஐயும் சால்வ் பண்ணுறேன். 2 ஈக்குவேஷனையும். ஸோ அதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சி அதை ஒரு பாயிண்ட்டுக்கு கண்டுபிடிச்சி வச்சேன். ஸோ அதே மாதிரி இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் பாயிண்ட் சி எனக்கு கிடச்சிச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணேன். பாயிண்ட் சி கிடச்சிச்சு. அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் எனக்கு பாயிண்ட் ஏ கிடச்சிச்சு. ஓகேங்களா. ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி பாயிண்ட் ஏ கிடச்சிச்சு. ஸோ இப்போ பாயிண்ட் எல்லாம் கரெக்டான பாயிண்ட்டாகவே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிருக்கணும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி 3மே ஒரே பாயிண்ட்டு தான். ஸோ அப்போ 3 பாயிண்ட்டும் சேமாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த லைன்ஸ் வந்து ஒரு ஏரியாவை கவர் பண்ணவே பண்ணாது. therefore these lines are concurrent அப்படின்றப்ப ஏரியா கவர் பண்ணாதப்ப ஏரியா = 0 அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட். ஸோ இவ்வளோ தான் தேர்ட் சம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபோர்த்து சம்மில் பார்ப்போம். நன்றி.